வணக்க மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. மொத்தமாய் மொட்டையெடுத்த திமுக புள்ளிகளாம் மலைத்து போன மதுரை, ஆக்சிஜனில் இறங்கிய ஸ்டாலின். வாங்க வீடியோவை முழுமையாக காணலாம். அதாவது மதுரை மாநகராட்சியில் தான் ஊழல் நடைபெற்றதாக குற்றச்சாட்டுகளும் நிலவிய நிலையில்தான் கடந்த சில நாட்களுக்கு முன்பாகவே மதுரை மேயர் இந்திராணியின் கணவர் அவர்கள் கட்சியிலிருந்து முழுமையாக நீக்கப்பட்டாராம். அதனைத் தொடர்ந்து தான் இந்த நிலையில் மதுரை மாநகராட்சி மண்டல தலைவர்கள் பதவி விலகும்படி தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டதாக தகவலும் வெளியானதாம். இந்த நிலையில் தான் அவர்கள் பதவி விலகினாராம். இந்த நிலையில் 5 பேரின் ராஜினாமாவும் ஏற்கப்பட்டது என்றும் மதுரை மேயர் இந்திராணியை அறிவித்துள்ளாராம். தமிழகத்தில் சென்னை கோவைக்கு அடுத்தபடியாக மதுரை மாநகராட்சி 3ஆம் இடத்தில் உள்ளது. நிலையில் தான் நடப்பு ஆண்டில் மதுரை மாநகராட்சி பட்ஜெட்டில் 1480 கோடி மதிப்பில் பட்ஜெட் ஒன்றை தாக்கல் செய்தாராம். அதில் குறிப்பாக 370 கோடி ரூபாய் சொத்து வரியான கணக்கு பெறப்பட்டுள்ளதாம். ஆனால் தற்போது சொத்து வரி உயர்த்தப்பட்டதால் கூடுதலாக 250 கோடி அளவில் கிடைத்தெடுக்கும் என பொருளாதார வல்லுநர்களும் இதை கூறினாராம். பொது நிலைப்படி மதுரை மாநகராட்சியில் 4,12,000 சொத்து வரி காட்டும் கட்டிடங்கள் உள்ளதாம். இதற்கு ஏறத்தாழ 3 லட்சத்துக்கு மேல் வணிக கட்டணங்களும் இருப்பதாக கூறப்படுகிறதாம். இந்த நிலையில் தான் 2026 முதல் வணிக நிறுவ கட்டணங்களுக்கு குடியிருப்பு கட்டணங்களுக்கும் வரினை நிர்ணயம் செய்யப்பட மிகப்பெரிய ஊழல் நடைபெற்றுள்ளது என அதிமுக குற்றம் சாட்டியுள்ளதாம். மேலும் இந்த ஊழல் தொடர்பாக நெருக்கடி அதிகமான நிலையில் தான் மத்திய குற்றப்பிரிவு போலீசாரும் புகார் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணையும் நடத்தியுள்ளதாம். விசாரணை பெற்ற உதவி கமிஷனர் ரங்கராஜன், மண்டல 3 தலைவர்களும் நேர்ம உதவியாளர் தனசேகரன், உதவி வருவாயாளர் குமரன், கம்ப்யூட்டர் நிதி ஆகியோரை தனிப்பட்ட முறையில் விசாரணையும் நடத்தி வருகிறார். இதையடுத்துதான் மண்டல 3 தலைவர்களும் விசாரணையில் நடைபெற்றதாம். இந்த விசாரணையில் மேயர் இந்திராணியின் திமுக மண்டல தலைவரான பாண்டிச்செல்வி, சரவணபுரேஸ்வரி, சுவிதா, முகேஷ் சர்மா, நகரமைப்பு வரி விதிப்பு குழு தலைவர் ஆன மூவேந்திரன், கண்ணன் ஆகியோரும் கலந்து கொண்டனராம். அவர்களிடையே தனித்தனியான விசாரணையும் நடத்தப்பட்டதாம். இந்த நிலையில் தான் கட்சி நிர்வாகியுடன் 1-to-1 என்ற பெயரில் உடன்பிறப்பாக நிகழ்ச்சியில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசி வருகிறார். இந்த நிலையில் தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் தயவு தட்சணமின்றி நடவடிக்கை எடுப்பென முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கூறியிருந்தனர். இந்த நிலையில்தான் மதுரை மாநகராட்சி ஊழல் குறித்து அவரது கவனத்துக்கும் எடுத்து செல்லப்பட்டது. இந்த நிலையில்தான் 5 மண்டல தலைவர்கள், 2 நிலை குழு தலைவர்கள் ராஜினாமா கடிதங்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக மதுரை மாநகராட்சிக்கு நிர்வாகம் அறிவித்துள்ளதாம். மதுரை மாநகராட்சியோ நிர்வாகம் இதனை அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கும் நிலையில் காலியான மண்டல தலைவர்கள் மற்றும் நிலைக்குழு தலைவர் பதவிகளுக்கு புதிய நியமனம் நடைபெறுமா அல்லது தற்போதைய நிலையே தொடருமா என்ற கேள்விதான் மக்கள் மத்தியில் பேசப்பட்டு வருகிறது. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.